டப்பிங்காக நான் மார்னிங் போயிருந்தேன் அவரோட ஸ்டுடியோவுக்கு வந்து. அப்போ வந்து டப்பிங் முடிச்சதுக்கப்புறமா டார்லிங் சொல்லிட்டு டப் சூட்குள்ளே உள்ளே வந்துட்டார் சார். வந்து டார்லிங் மேலே கை வச்சிட்டாரு. எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா டபுள் டோர் கத்துனாலும் கேட்காது, ப்ளஸ் யாருமே இல்லை. ஆமாம், யாருமே இல்லை. ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு டிக் பென் மாதிரி கையில் வச்சுட்டு இருந்தேன் சார் மீட்டிங் அப்போ வந்து. நான் வந்து ஏதோ பென் கேமரா வச்சு வந்து படம் பிடிச்சிட்டு இருந்தேன். நான் ஸ்டேஜில் வந்து ராதாரவி வந்து குரல் கொடுக்குறாரு, இந்த மாதிரி அந்த பொண்ணை அடித்து சாவடிங்கடான்னு சொல்லிட்டு. குண்டாஸ்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல சார், அந்த மாதிரி ஓடி வந்து அப்படியே திரண்டு வந்து ட்ரெஸ்குள்ளெல்லாம் கை விட்டு ஒரே ஸ்க்ராச்சஸ். எனக்கு இங்கெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் அமுக்கி உள்ளெல்லாம் ப்ரெஸ் பண்ணி என்னால் முடியல. அதுவும் நான் குட்டி டிஷர்ட் போட்டிருந்தேன். எஸ்பெஷலி பொண்ணுங்களை பற்றி ரொம்ப இழிவா, பச்சையா, கொச்சையா, அசிங்கமாக தான் அவருக்கு பேச தெரியும். அதுதான் அவரோட ஸ்டாண்ட். ஆக்ட்ரஸ் நயன்தாராவை அசிங்கமாக பேசியிருப்பாரு, ப்ளஸ் சசிகலா மேடம் ஏடிஎம்கே அவங்கள அசிங்கமாக பேசியிருப்பாரு, ஆக்ட்ரஸ் தமனா மேடம் அசிங்கமாக பேசியிருப்பாரு, பிஜேபியில் இருக்கார் அவர் அந்த கட்சியில் இருக்கிற குஷ்பு மேடமே அவர் அசிங்கமாக பேசியிருக்காரு. டப்பிங் யூனியனில் நிறைய பேர் இந்த மாதிரி செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் வரல. ஏன் வரலன்னா அது பாருங்கள், என்னோடய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது. அவங்க சர்வேல் பண்ண முடியாது சார், எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நான் அவங்ககிட்ட தான் கேட்குறேன், என்கிட்ட எல்லாமே இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களாமா? நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் டப்பிங் யூனியன் மெம்பர் சங்கீதா அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம் சார். இந்த டப்பிங் யூனியனில் என்ன தான் மேம் பிரச்சனை? இப்போ ரொம்ப வருஷமாக பெரிய விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. இந்த ராதாரவி மேலே பிரச்சனை, இந்த ஷாஜி மேலே பிரச்சனை, பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து சர்ச்சை. அப்புறம் சிம்மை வந்து நீக்கினாங்க. தொடர்ந்து டப்பிங் யூனியனாலே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு யூனியனாக இருக்குது. என்ன நடந்தது கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். டப்பிங் யூனியன்னாலே பிரச்சனை தான் சார். அதுவும் தலைவர் வந்து யார், ராதாரவி இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் இருக்காது சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் 2016 டப்பிங் யூனியனில் மெம்பராக ஜாயின் பண்ணேன் சார். அப்போ வந்து வேற ஒருத்தவங்க தான் தலைவராக இருந்தாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 2017 ஒரு ஸ்டுடியோவுக்கு நான் டப்பிங் பேச போகிறேன், வீனஸ் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு. அங்கே நான் போகும்போது ஷாஜின்றவர் வந்து இந்த கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பண்ணிட்டு இருப்பார். கோடம்பாக்கம்ல இருக்க அந்த ஸ்டுடியோ, பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில். அவர் தேர்ட் பார்ட்டி மாதிரி கான்ட்ராக்ட்ஸ்லாம் வாங்கி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. டப்டு சீரியஸ் அது மாதிரிலாம் அப்புறம் ஷோஸ்லாம் அங்கே போயிட்டுருக்கும், சீரியஸ்லாம் வந்து. அப்போ அவர் வேர்பலாக என்கிட்ட ஹராஸ் பண்ணார். நீங்கள் என் கூட செக்ஷுவலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரேன் டப்பிங்லாம் அப்படின்னாரு. நான் வந்து இல்லை அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன் காலை வந்து. அப்புறம் வாட்ஸ்அப் பண்ணியிருப்பார் எனக்கு, ஃபோனில் சொன்னது ஓகேவா. நான் வந்து திட்டி அனுப்பிச்சிருப்பேன் அவர் வாட்ஸ்அப்பில். அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்டுடியோக்கு போகல கொஞ்சம் மாதங்களாக. அப்புறமா கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க, நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க அந்த சவுண்ட் இன்ஜினியர். அப்புறம் உங்கள் ஷாஜி எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் அவர் எனக்கு லைனுக்கு வந்தார். அப்புறம் நான் ஃபர்தராக பேசினேன். இல்லை இந்த மாதிரிலாம் நடக்காதுமா, நிறைய ஒர்க் இருக்குது, நான் உன்னை மற்ற பொண்ணுங்க மாதிரி நினச்சிக்கிட்டேன், சாரிம்மா கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால நான் சரி திருந்திருப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து ஃபர்தராக அவரோட ஸ்டுடியோவுக்கு டப்பிங்காக கண்டினியூ பண்ணுறேன் சார். அதுக்கப்புறமா ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல சார். நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது டப்பிங். அப்புறம் ஒரு நாள் வந்து 2020 கோவிட் மார்ச் மந்தில் வந்து கோவிட்க்கு முன்னாடி டப்பிங்காக நான் மார்னிங் போயிருந்தேன் அவரோட ஸ்டுடியோவுக்கு வந்து. அப்போ வந்து டப்பிங் முடிச்சதுக்கப்புறமா டார்லிங் சொல்லிட்டு டப் சூட்குள்ளே உள்ளே வந்துட்டார் சார். வந்து டார்லிங் மேலே கை வச்சிட்டாரு. எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா டபுள் டோர் கத்துனாலும் கேட்காது, ப்ளஸ் யாருமே இல்லை. ஆமாம், யாருமே இல்லை. ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால பயமாயிடுச்சுனால கையை தட்டி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஸ்டுடியோ கீழே ஓடி வந்துட்டேன் டப்பிங் ஸ்டுடியோவில் இருந்து. அப்புறமா ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் கால் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு, முடியல அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சரி நீ வீட்டுக்கு வா பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறமா நான் வீட்டுக்கு போயிட்டேன். எல்லா கால் ஷீட்டும் கேன்சல் பண்ணிட்டேன், எந்த ஸ்டுடியோக்கும் டப்பிங் போகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிட் கால இதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் லாக்கில் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ஒரு 1 month 2 month கழிச்சு திரும்பி நைட்டெல்லாம் ஒரே டார்ச்சர். கால் பண்ணி வீடியோ கால், ஆடியோ கால், நான் ஃபோன் எடுக்கலைன்னா நார்மல் கால் வருது, வாட்ஸ்அப்பில் ஆடியோ கால் பண்ணுறது, ஒரே டார்ச்சர். முடியல என்னால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் வந்து டப்பிங் யூனியனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன் சார். சரின்னு சொல்லிட்டு கதிரவன் பாலு அவர் தான் செக்ரட்டரியாக இருந்தார், அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணேன் சார். நான் வந்து அவர் வந்து இருங்க நான் ஷாஜி கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு, ஷாஜி கிட்ட என்ன பேசினாருன்னு எனக்கு தெரியாது சார். எனக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து இனிமேல் ஒர்க்குக்காக ஷாஜி ஸ்டுடியோக்கு போகாதீங்க, அவரும் இனிமேல் உங்களை ஒர்க்குக்காக கூப்பிட மாட்டாருன்னு. நான் சொன்னேன் சார் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு, அவர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் வேர்பலாக வந்து, நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும், பீயிங் செக்ரட்டரி நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கு என்ன பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி ஓகே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் லீகலாக போகிறேன் அப்படின்னு சொன்னேன் சார். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு சார் எனக்கு பிரச்சனை. லீகலாக போகிறேன்னு சொன்ன உடனே உங்களை நான் யூனியன்லேருந்து டெர்மினேட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னார். என்ன காரணம் சொன்னார் அதுக்கு? அதான் சார் நான் வந்து லீகலாக போகிறேனாமா, லீகலாக போகக்கூடாதாமா. ஸோ நீங்கள் லீகலாக யூனியன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஒரு நபர் மேலே, அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக
யூனியன் எடுக்கணும். சார். எடுக்காத பட்சத்தில் உங்கள் மேலே டெர்மினேஷன்ன்றது குறிப்பாக வந்து பெண்கள் மீதான டெர்மினேஷன்றதை எப்படி பார்க்குறீங்க? என்ன காரணம் முக்கியமாக உங்களுக்கு உண்மையிலேயே அந்த டப்பிங் யூனியனில் இவ்வளோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் நடக்குதா? ஆமாம் சார். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கதிரவன் பாலு வந்து ஷாஜிக்கு வந்து என்னை ஹராஸ் பண்ணார் இல்லையா, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அதனால தான் வந்து அவர் ஆக்ஷன் எடுக்கல. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து. செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா திருடனுக்கு திருடன் தான் சப்போர்ட் பண்ணுவான். ஸோ ராதாரவி முதல்ல ஒழுங்கா, ஸோ அவர் கீழே இருக்கிறவங்க எப்படி ஒழுங்காக இருப்பாங்க, எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க, அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. தலைவர் எவ்வழியோ அவ்வழி தான் கீழே இருக்கிற தொண்டர்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. கதிரவன் பால் அப்புறம் என்ன நான் என்ன சொன்னேன்னா ஃபோனில் வந்து சார் உங்கள் ஒய்ஃப், அவங்களோட ஒய்ஃபும் டப்பிங் ஆர்டிஸ்ட், அவங்க பேர் வந்து ரேணுகா. ஸோ உங்கள் ஒய்ஃபும் டப்பிங் ஆர்டிஸ்ட், அவங்க மேலே ஷாஜி, ரேணுகா மேலே ஷாஜி கை வச்சாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன் சார் ஃபோனில். அவர் ஃபோனை கட் பண்ணிட்டார். ஈகோ இஷ்யூவாக மாற்றிருக்காரு இந்த விஷயத்தை. ஆமாம் சார். சிம்பிள். ஓகேம்மா யூனியன் இந்த மாதிரி கோவிட் காலகட்ட இதாக இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மெயில் மூலயமா வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணேன் சார். யூனியனில் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுக்கு ஒரு நாள் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டாங்க, வர சொன்னாங்க சார். நான் வரமாட்டேன்னு சொல்ல, யூனியனுக்கு வந்து கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருந்தேன். மெயில் மூலியமாக தான் எல்லாம் ரிப்ளைலாம் போச்சு, வரேன்னு சொன்னேன். பட் எனக்கு சில குவாரிஸ்லாம் இருந்தது, அதை மட்டும் நான் முன் வச்சேன். இந்த மாதிரி நான் என்னோட அட்வொகேட் சாரோட தான் வருவேன், உள்ள என்ட்ரானதுலேருந்து வெளியே போகிற வரைக்கும் எனக்கு ரா ஃபுட்டேஜ் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ப்ளஸ் ஐசிசி கமிட்டி இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தேன். யார் இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேசஸ்லாம் யூனியனில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நான் அந்த குவாரிஸ்லாம் வச்சுருந்தேன் சார். அவங்க வந்து அதெல்லாம் பார்த்தாங்களா இல்லை என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து கதிரவன் பாலு வந்து ரிப்ளை பண்ணுறாரு அந்த மெயிலுக்கு, உங்களோட கேஸை வந்து நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் போகல அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு, எனக்கு ஏன்னா ரிப்ளை வரல. ஸோ அதனால நான் போகல. உங்களோட கேஸை நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெயில் அனுப்பியிருந்தார். அதுக்கப்புறம் நான் லீகலாக ஸ்டார்ட் பண்ணேன் சார். அதுலேருந்து இன்னும் நான் போராடிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலி நான் அப்போ மெம்பராக தான் இருந்தேன் ஒரு 2 years. மெம்பராக இருக்கிற போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக டப்பிங் வந்து கம்மியாக ஆரம்பிச்சது. நான் வந்து ரொம்ப பீக்கில் இருந்தேன், நிறைய டப்பிங்ஸ் பேசிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சு 2023 செப்டம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா என்னை டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூனியன்லேருந்து. ஏன் அப்படின்னா ஆமாம் சார். ஏன் அப்படின்னா ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங் நடந்துச்சு சார், டப்பிங் யூனியனோட ஜென்ரல் பாடி மீட்டிங். அந்த மீட்டிங்கில் வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு டிக் பென் மாதிரி கையில் வச்சுட்டு இருந்தேன் சார். மீட்டிங் அப்போ வந்து நான் வந்து ஏதோ பென் கேமரா வச்சு வந்து படம் பிடிச்சிட்டு இருந்தேனாமா. ஸோ அப்படின்னு வந்து ஸ்டேஜில் வந்து ராதாரவி கதிரவன்லாம் இருந்திருக்காங்க. யார் போய் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, கீழே இருந்து ஒருத்தர் போய் சொன்னாங்களா இல்லை என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்போ அவர் ஸ்டேஜில் மீட்டிங்னால எல்லாரும் வீடியோ எடுப்பாங்களே, இல்லை இன்டோர் மீட்டிங் அது? ஆமாம் சார், ஜஸ்ட் ஒரு டப்பிங் ஜெனரல் பாடி மீட்டிங் சார். எடுக்க மாட்டாங்களா? எடுப்பாங்க சார். அவங்களே 5-6 கேமரா வச்சு படம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ப்ளஸ் நிறைய பேர் வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஜஸ்ட் அந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு வரவு செலவு கணக்கு பார்க்குற ஒரு மீட்டிங், சாதாரண ஒரு மீட்டிங் தான். ராதாரவி ஏதாச்சும் இல்லீகலாக பேசுகிறாரா இல்லை எனக்கு தெரியல என்ன பண்ணுறாரு. அந்த மீட்டிங் வந்து ஃபோன்ஸும் அலௌட் இல்லைன்னு சொல்லி ஃபோனை என்ட்ரன்ஸ்லேயே வாங்கி வச்சுருவாங்க எல்லாமே வந்து. ஆமாம், வீடியோ எடுக்கக்கூடாது, அது எடுக்கக்கூடாது. ஏன்னா அவர் அசிங்கமாக பேசுவார்ல, யாராச்சும் வீடியோ எடுத்து ஆமாம் சோஷியல் மீடியாவில் போட்டாங்கன்னா அந்த ஒரு பயம் தான் அவருக்கு வந்து. ஸோ அப்போ ஒழுங்காக பேசணும்ல உறுப்பினர்கிட்ட. அப்போ வந்து இந்த மாதிரி போய் பென் கேமரா வச்சு படம் பிடிச்சிருக்காங்க, ஏதோ சம்திங் சொல்லியிருக்காங்க போல சார். ஸ்டேஜில் வந்து ராதாரவி வந்து குரல் கொடுக்குறாரு, இந்த மாதிரி அந்த பொண்ணை அடிச்சு சாவடிங்கடான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கதிரவன் பாலு எல்லாருமே அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்ன உடனே ஒரு நிறைய பேர் திரண்டு அப்படியே எங்களை, நாங்கள் கீழே உட்காந்துட்டு இருக்கோம் மீட்டிங்கில், ஸ்டேஜில் இருந்து சொன்ன உடனே எல்லாருமே எங்களை தாக்க அப்படியே வந்துட்டு இருக்காங்க. எங்களுக்காக என்ன நடக்குதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த கவிதா, அந்த கதிரவன் பாலோட தங்கச்சி கவிதான்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எங்க அண்ணன் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவேன், உனக்கு எவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. ஆக்சுவலி அவங்க அண்ணன் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் ஆகல சார். நான் ஷாஜியோட கம்ப்ளைண்ட்டில் அவங்க அண்ணன் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அதாவது அவர் என்னை த்ரெட்டன் பண்ணுறாரு, லீகலாக போகக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் எஃப்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணது ஷாஜி தான். ஸோ அவரோட மேலே மட்டும்தான் கம்ப்ளைண்ட் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் ஆச்சு. அந்த லேடி அப்படி அந்த குண்டாஸ்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல சார், அந்த மாதிரி ஓடி வந்து அப்படியே திரண்டு வந்து இப்போ ட்ரெஸ்குள்ளெல்லாம் கைவிட்டு ஒரே ஸ்க்ராச்சஸ், எனக்கு இங்கெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் அமுக்கி உள்ளெல்லாம் ப்ரெஸ் பண்ணி என்னால் முடியல. அதுவும் நான் குட்டி டிஷர்ட் போட்டிருந்தேன், வேறு ஃபுல்லாக கேமரா இருக்குது, டிஷர்ட் ஏதாச்சும் இதுவாகிடுமோ ஏதாச்சும் அந்த மாதிரி ஒரு பயம். அதனால தான் நான் எதுவுமே அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து கிரிஜான்ற ஒரு லேடி வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. பிரபு, அப்புறம் கோபால், ஜெகதீஷ் எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த கோபால்ன்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த காப்பா ரணசிங்கம் படம் வந்தது பார்த்தீங்களா, அந்த படத்தோட டேரக்டரோட கூட பிறந்த தம்பி. ஸோ எல்லாரும் அப்படியே அசிங்கமாக அவ்வளோ அப்யூசிவாக பேசிட்டு இருக்காங்க. என்னோட பக்கத்தில் சுமதி, ஜேம்ஸ், கண்ணன் எல்லாருமே இருந்தாங்க. எல்லாரும் வந்து அறிவில்லை, ஒரு பொண்ணை போய் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ட்ரெஸ்குள்ளெல்லாம் கைவிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கா ஒன்றுமே புரியல என்ன நடக்குது. ஏன்னா மெயின் வந்து டிஷர்ட் கிழிஞ்சிருமோன்னு ஒரு பயம் தான், வேற ஒன்றும் இல்லை சார். அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சோடனே வீட்டுக்கு போயிட்டேன். போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபீவர், ஃபுல்லாக எனக்கு சொல்ல முடியல, அது ஃபுல்லாக இது பண்ணி ஒரு மாதிரி ஆயிடுச்சு உள்ள எல்லாமே. ஒரே ஜுரம் வந்த உடனே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் தான்
தான் நான் ஃபஸ்ட்டு போனேன் சார். அவங்க கிட்ட வந்து இல்லை ரொம்ப பெயினாக இருக்குது உள்ள எல்லாமே பிரஸ்ட் எல்லாம் செஸ்ட்லாம் அப்படின்னு. அவங்க வந்து இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் போகிறேன் சார். போகும்போது அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை நீங்கள் அட்மிஷன் போட்டுருங்க, ஸ்கேன்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் வலிக்குதுன்னு சொல்கிறீங்க எல்லாமே அப்படின்னா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போய் அட்மிட் ஆகிறேன் சார். பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட இருந்து எனக்கு கால், ஏன்னா போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு. கால் பண்ணாங்க நான் இங்கே தான் இருக்கேன் வாங்க சார்ன்னு சொன்னேன். பட் அவங்க வரவே இல்லை. R5 விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன். அப்போ வந்து தாம்சனான்னு தெரியல, அவர் தான் இன்ஸ்பெக்டராக இருந்தார். அப்போ வந்து வரவே இல்லை யாருமே, ஜஸ்ட் ஃபோனில் தான் கேட்டாங்க. அப்புறம் நான் என் அட்வொகேட்டை கூப்பிட்டு டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறமா ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அந்த தாம்சன் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஆக்ஷன் எடுக்கல. சும்மா ஒரு ஸ்க்ராச்சஸ்க்குலாம் வந்து AR ரிப்போர்ட், ஆக்சிடென்டல் ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்களாமா அப்படின்னு சொல்லி நக்கலாக வந்து பேசினார். நான் வந்து சார் அது நீங்கள் கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட தான் போய் கேட்கணும், என்கிட்ட கேட்டேன் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே நான் இருந்தாலும் நான் செக் பண்ணணும் உங்களை, எனக்கு நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஸோ அங்கேயும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஹராஸ்மெண்ட் நடந்தது போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து. லேடி கான்ஸ்டபிள் தான் செக் பண்ணாங்க சார். இவர் வந்து செக் பண்ண சொல்லுங்கள். நான் சொன்னேன் சார் AR ரிப்போர்ட் இருக்குது, ஸோ உங்களுக்கு டவுட்னா நீங்கள் டாக்டர் கிட்ட ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கேளுங்க. இல்லை நான் செக் பண்ணேன். சரி ஓகே செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் போனால் பார்த்தீங்கன்னா கேமரா ஆனில் இருக்குது சார். விண்டோ வந்து ஓப்பனில் இருக்குது சார். டோர் வந்து லைட்டாக லாக்லாம் பண்ணல, லைட்டாக வந்து அந்த லேடி க்ளோஸ் பண்ணாங்க சார். காமிங்க அப்படின்றாங்க. ஆள் வந்து பின்னாடி ஜன்னல் அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க சார். நான் சொல்கிறேன் ஜன்னல் ஓப்பனில் இருக்குது, கேமரா ஆனில் இருக்குது, நான் வந்து ஃபுல்லாக நியூடாக கூட நின்று காமிக்கிறேன், பிரச்சனை இல்லை ஓகே, பிகாஸ் உங்கள் கடமையை நீங்கள் பண்ணுறீங்க, ஐ அக்செப்ட். பட் எல்லாமே ஓப்பனில் இருக்கிற போது நான் எப்படி காமிப்பேன் அப்படின்னுக்கெல்லாம் இல்லை அப்படி இப்படின்னு அப்படியே மழுப்புனாங்க. நான் சொன்னேன் என்னால் முடியாது, நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கோர்ட் மூலியமாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். வாங்க சார் என்னோட அட்வொகேட்டோட போயிருந்தா வாங்க சார் போகலான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் டைரக்ஷன் ஃபைல் பண்ணுறோம் சார் சைதாப்பேட் கோர்ட். கௌதம் சார் கிட்ட வந்தது ஜட்ஜு வந்து, அவர் வந்து 5 செக்ஷனில் 8 பேர் மேலே FIR ஃபைல் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் ராதாரவி. ராதாரவி வந்து A2, A1 வந்து கதிரவன் பாலு செக்ரட்டரி, A3 வந்து கதிரவனோட தங்கச்சி கவிதா, அப்புறம் கோபால், கிரிஜா, பிரபு, ஜெகதீஷ், சரவணன், இவங்க எல்லார் பேர் மேலும் FIR ஃபைல் ஆகுது சார். FIR ஃபைல் ஆகி கொஞ்சம் வருடங்களில் தான் ஒரு 8 to 9 மந்தில் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில். அதுக்கப்புறம் நான் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் வந்து சைதாப்பேட் கோர்ட்டில் போடுறேன் சார். கோர்ட்டில் வந்து அந்த ஜட்ஜு சார் பேர் வந்து வேல்ராஜ் சொல்லிட்டு, அவர் வந்து என்ன வந்து கோர்ட்டில் ஒருமையில் திட்டினாரு சார். ஒன்றை தூக்கி உள்ள வைப்பேன், நீ தான் பென் கேமரா வச்சு எதுவும் படம் பிடிச்சிட்டு இருந்தியாமே அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் சார் ஆல்ரெடி 5-6 கேமரா வந்து படம் பிடிச்சிட்டு இருந்தாங்க, நான் பென் கேமரா வச்சில்ல, இப்பயும் சொல்கிறேன். அப்படி வச்சுருந்தானா கூட என்ன தப்பு, அப்போ வச்சுருந்தானா நான் உங்ககிட்ட அந்த ப்ரூஃபை காமிப்பேன்ல, எனக்கு என்ன, நான் ஏன் போலீஸ் கிட்ட கேட்டுட்ருக்கேன் வீடியோ கொடுங்கன்னு சொல்லிட்டு, RTI எதுக்கு போட்டுட்ருக்கேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லை நீ தான் வந்து எடுத்தியா இந்த மாதிரி பண்ணியாமே, ப்ரூஃப் என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். திரும்ப அதே பேசிட்டு இருந்தார், ஒருமையில் பேசிட்டு இருந்தார், வா போன்னு சொல்லிட்டு என்ன தூக்கி உள்ள வைப்பேன்னு சொன்னார். ஸோ நான் என்ன பண்ணேன், அவர் மேலேயும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டேன் டு த ரெஜிஸ்டார் ஹைகோர்ட். ஸோ ஹைகோர்ட் ரெஜிஸ்டார் என்ன அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டார் கிட்ட இருந்து எனக்கு ஒரு 8 மாதம் கழிச்சு ரிப்ளை வருது அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு. இந்த மாதிரி வந்து ஆக்ஷன் நோன் டு த லான்னு சொல்லிட்டு ஒரு 2 லைனில் போட்டு முடிச்சிட்டாரு. எதுவுமே ஆக்ஷன் எடுக்கவே இல்லை சார். ஆக்சுவலி ஒருத்தர் மேலே அலிகேஷன் வச்சிருக்கேன், அந்த போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஜட்ஜு வந்து அந்த கேடரில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ 2 பேருக்கும் சம்மன்ஸ் அனுப்பிச்சு வர வச்சு ப்ரொசீஜர் தான் வர வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆர்டர் ப்ராசஸ் பண்ணும். ஆனால் அது பண்ணவே இல்லை. ஒரு சைடில் என்ன பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு ஆர்டர் இதான் வந்துச்சு, அந்த ஆர்டர் காப்பி என்கிட்ட இருக்கு. ராதாரவி வந்து அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்றாரான்றது இன்னொரு கேள்வி இருக்கலாம் சார். அவருக்கு வந்து பணபலம், ஆள் பலம், பாலிடிக்ஸில் இருந்திருக்காரு. ஸோ மைட் பி இருக்கலாம் சார், எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சார். சான்சஸ் ஆர் தேர் சார். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டார் எனக்கு ரிப்ளை வருது இல்லைங்களா, அவர் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டேன். திரும்பி ரெஜிஸ்டார் கிட்ட ஃபைல் பண்ணிட்டேன். அது ஃபைல் பண்ணி 8 மாதம் ஆகுது சார், இன்னும் எனக்கு எந்த ரிப்ளையும் வரவே இல்லை. அப்புறம் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் வந்து அந்த தாமஸான் அவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அந்த இன்ஸ்பெக்டர் R5 விருகம்பாக்கம் ஸ்டேஷன், அவர் மேலே வந்து நான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை, அவரையும் கூப்பிட்டு விசாரிக்கலை, சம்மன்ஸ் எதுவுமே அனுப்பலை. அவுட் சைட் ப்ரிவ்யூ ஆஃப் த ஜுடிஷியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷனை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து நாங்கள் ஃபர்தராக வந்து அடுத்த ஹெராக்கி போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போ தான் ஆர்டர் எங்களுக்கு ப்ராசஸ் ஆச்சு. ஸோ எனக்கு ஏன் தெரியல, ராதாரவி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு இத்தனை பேரும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. தப்பு பண்ணது அவர் ஜாலியாக சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்காரு. தப்பு பண்ணல. நான் வந்து 4.5 வருஷமாக நான் போராடிட்டு இருக்கேன். என்னோட கெரியர் போச்சு, என்னோட அப்பாவை இழந்துட்டேன், நான் எங்கள் அப்பா இறந்துட்டார், மனசு கஷ்டப்பட்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் போச்சு. ஏதோ முன்னாடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். எனக்கு இப்போ சர்வேல் பண்ணும், ஃபினான்ஷியல் நீட் இருக்கிறனால நான் பேக் டு ஐடி போயிட்டேன். அதுவும் கம்மி சம்பளத்தில் தான் நான் போயிருக்கேன். ஏன்னா மாதம் ரெண்ட் கொடுக்கணும், அட்வொகேட் ஃபீஸ் கொடுக்கணும். டப்பிங் யூனியன் சுற்றி பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ராதாரவி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாரு, அவரும் செக்ஷுவல் அபியூஸை யூஸ் பண்ணுறாரா, நிறைய பேர் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கா, என்ன
நிலவரம் டப்பிங் யூனியனில்? சார் அவர் பொதுவாகவே வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் சோஷியல் மீடியாவில் நீங்கள் அவரோட பேரை யூடியூப்பில் தட்டி பார்த்தாலே தெரியும் சார் அவர் எப்படி பேசுவாருன்னு சொல்லிட்டு. எஸ்பெஷலி பொண்ணுங்களை பற்றி ரொம்ப இழிவாக பச்சையாக கொச்சையாக அசிங்கமாக தான் அவருக்கு பேச தெரியும். அதுதான் அவரோட ஸ்டாண்டு. ஆக்ட்ரஸ் நயன்தாராவை அசிங்கமாக பேசியிருப்பாரு, ப்ளஸ் சசிகலா மேடம் ஏடிஎம்கே அவங்கள அசிங்கமாக பேசியிருப்பாரு, ஆக்ட்ரஸ் தமனா மேடம் அசிங்கமாக பேசியிருப்பாரு, பிஜேபியில் இருக்கார் அவர் அந்த கட்சியில் இருக்கிற குஷ்பு மேடமே அவர் அசிங்கமாக பேசியிருக்காரு. அப்படி பேசக்கூடிய ஒரு நபர் அவரோட டப்பிங் யூனியன் காலங்காலமாக அவர் வந்து தலைவராக இருக்கிறார் அந்த டப்பிங் யூனியனில். அப்போ என்ன அசிங்கமாக பேசியிருக்க மாட்டாரா? அந்த மாதிரி அடித்து வெளியே துரத்துங்கடா அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாரா? கண்டிப்பாக சொல்லியிருப்பார் சார். ஓகே, இப்போ அவர் மேலேயும் இப்போ கேஸ் போயிட்டுருக்கு இல்லையா? ஆமாம் சார், அவர் தான் வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார். பட் நான் கோர்ட்டில் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட்டு ரீஓப்பன் ஆகி எனக்கு வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் 2R5 வரைக்கும் பார்க்கும் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு எனக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கு சார். அது ஒரு ஆர்டர் காப்பி. இப்போ இந்த சின்மை விவகாரம் ரொம்ப பெருசாக போச்சு. அவங்கள தூக்குனதும் உங்களை மாதிரி ஒரு பிரச்சனை தானே, இல்லை அதுக்கு அவங்க மேலேயும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கா டப்பிங் யூனியன் மூலியமா? எனக்கு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை சார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சந்தா கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு யூனியன்லேருந்து நீக்கினாங்க சார். சந்தா கட்டலைன்னு சொல்ல முடியாது சார். அவங்க வந்து யூனியனுக்கு வந்து 10% நிறைய படங்கள் பேசிகிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்ச ரூபா சேலரி வாங்கினாங்கன்னா எத்தனை ஹீரோயினுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு மாதத்தில், எத்தனை 10% வந்து யூனியனுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போது 10% ஒரு லட்சத்துலனா 10,000 ரூபா கட்டுவாங்க சார். அப்படின்னு இருக்கும்போது அவங்களால ஒரு 120 ரூபா கட்ட முடியாதா சார் சந்தா வந்து? இப்போ அதில் இந்த கமிஷன் மாதிரி யூனியனுக்கு கொடுக்குறவங்க ஏன் 120 ரூபா கொடுக்க முடியாதுன்றது? ஆமாம், சும்மா அது வந்து ஒரு ரீசன், ஒரு ஐவாஷுக்கு. அவங்க வந்து எலெக்ஷனில் நின்னாங்க சார், ராதாரவி எதிர்த்து அவங்க எலெக்ஷனில் நின்னாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் சந்தா கட்டல, அதனால் நீங்கள் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, உங்களை நாங்கள் யூனியன்லேருந்து நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். ஏன் சார் ஆக்டர் சூர்யா சார் வந்து எங்களுக்கு கோவிட் காலகட்டங்களில் மெம்பர்ஸ்க்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஃபண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு சார். அவரே சந்தா கட்டல அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஃபண்ட்ஸ் லட்சக்கணக்கில் யூனியனுக்கு கொடுத்துருக்காரு சார். அவரே சந்தா கட்டல அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க சார். அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் நான் ப்ரெஸ் மீட்டிங்கில் பார்த்தேன் சார். இந்த MS பாஸ்கரோட அக்கா ஹேமமாலினி, அப்புறம் ரவீனா ரவி, ஸ்ரீஜா ரவியோட பொண்ணு, அதுக்கப்புறமா வந்து கதிரவன் பாலு செக்ரட்டரியாக இருக்கார் இல்லையா, அவரோட மனைவி ரேணுகா, அவங்களும் சீனியர் மோஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட். நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க சார். எங்கள் யூனியனில் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. அப்புறம் சின்மையை வந்து அசிங்கமாக திட்டிருப்பாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து, உனக்கு நீ வந்து போய் யார் வீட்லையாச்சும் போய் பாத்திரம் கழுவ வேண்டியதானே, 10 பாத்திரம் கழுவ வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹேமமாலினி MS பாஸ்கரோட அக்கா வந்து பேசியிருப்பாங்க சார். இப்போ நான் கேட்குறேன் அவங்க எல்லாருக்கிட்டையும், என்கிட்ட ஜட்மெண்ட் இருக்குது, ஷாஜி வந்து தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லி ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ளஸ் டப்பிங் யூனியனில் நிறைய பேர் இந்த மாதிரி செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க, ஆனால் வெளி வரல. ஏன் வெளி வரலன்னா அது பாருங்கள் என்னோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அவங்க சர்வேல் பண்ண முடியாது சார், எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நான் அவங்க கிட்ட தான் கேட்குறேன், என்கிட்ட எல்லாமே இருக்குது, இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களாமா? எதுவும் பண்ண முடியாது. ஸோ சும்மா வாயிலே வடை சுடுவாங்க. ராதாரவி வந்து சொன்னாங்க அப்படி சொன்னாங்க. ஸோ அதனால வந்து அவங்க வந்து அவங்களோட அடிகாட்கள் அல்ல கைங்க ஜால்றாங்க. ஸோ எங்கள் அண்ணனை பற்றி சொல்லிட்டீங்களா, அப்படி சொல்லிட்டீங்களா, எப்படி சொல்லிட்டீங்களான்னு சொல்லிட்டு எது வரும்? சும்மா வாயிலே எல்லாமே சார், ஒன்றுமே இல்லை சார், எல்லாமே வேர்பலாக தான் சார் பேசிட்டு. ராதாரவியும் செக்ஷுவல் அபியூஸில் ஈடுபட்டிருக்காரு சொல்லி குற்றச்சாட்டு இருக்கா? செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னு சொல்ல முடியாது சார். அவர் வந்து எல்லாரும் அசிங்கமாக பேசுவார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 வருஷம் முன்னாடி ஒரு டப்பிங் யூனியன் மீட்டிங் தான் சார் ஒரு வள்ளூர் கோட்டமில் ஒரு இடத்துல நடக்குது சார். அங்கே பார்த்தீங்கன்னா சுமத்தின்றவங்க வந்து அந்த சுமத்தியை வந்து இவர் வந்து ஸ்டேஜில் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருப்பாரு, நான் போய் அந்த பொண்ணை வந்து கைப்பூச்சி இழுத்தனா, அந்த பொண்ணை தான் சுமத்தி ஷார்ட்டாக குள்ளமாக கற்பாக இருக்குமே, அந்த பொண்ணை வந்து நான் கைப்பூச்சி இழுத்தனாமா, என் பொண்டாட்டி காரி துப்புரா, ஏன் கைப்பூச்சி எடுக்கிறதுக்கு உனக்கு வேற பொண்ணு கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருப்பாரு. அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது, ஓகேங்களா? அப்போ வந்து அவர் பேசினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் ரோகிணி மேம், ஆக்ட்ரஸ் ரோகிணி மேம், சுமதி, நாங்கள் எல்லாருமே கீழே உட்காந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஸ்டேஜில் பேசின உடனே. அவர் கீழே இறங்கி வந்த உடனே நாங்கள் சுமதியை பேச சொன்னோம். சுமதி போய் பேசுகிறாங்க. ஆக்ட்ரஸ் ரோகிணியும் வந்து அப்பயே வந்து ஸ்டேஜில் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க, இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் வந்து சுமதியும் வந்து போய் கேட்குறாங்க, நான் வந்து நீங்கள் வந்து என்னை கைப்பிடிச்சி எடுத்தீங்களா, நான் வந்தேனா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அவர் வந்து அவரோட ஸ்டைலில் ஃபஸ்ட்டு ஆடி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இல்லை, நான் அந்த மாதிரி பண்ணனா எனக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு போங்க, இல்லைனா நான் டெஃபமேஷன் ஃபைல் பண்ணிடுவேன் அவங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு பயம் வந்துருச்சு ஒரு மாதிரி வந்து. அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்புறம் அப்படின்னு சொல்லி மரியாதை ப்ரெஸ் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைனா நான் டெஃபமேஷன் ஃபைல் பண்ணிடுவேன் நாங்கள். அதுக்கப்புறம் அவர் ப்ரெஸ் ரிலீஸ் முன்னாடி ப்ரெஸ் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாரு, நான் தெரியாமல் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் வந்து பேசுவார். இப்போ தெரியுதா சார் எதனால வந்து உள்ள வந்து கேமரா, வீடியோ, ஃபோன் எல்லாமே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த மாதிரிலாம் பேசுவார். யாராச்சும் பிடிச்சி போட்டு ஏதாச்சும் அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி ஏதாச்சும் வச்சு செஞ்சாங்கன்னா அதனால தான் அவருக்கு ஒரு பயம். ஓகே, இப்போது ராதாரவி மேலே நீங்கள் பல்வேறு ஆள் குற்றச்சாட்டுறீங்க. அவர் வந்து டப்பிங் யூனியனுடைய
சொத்துக்களை ஆட்டையாக போடுறாரு, இப்போ பல்வேறு ஊழல் செஞ்சுருக்காருன்னு என்னென்ன மாதிரியான ஊழல் செஞ்சுருக்காரு? சார் டப்பிங் யூனியன் பில்டிங் வந்து இங்கே சாலிகிராம் அந்த விருகம்பாக்கம்ல அங்கே இருக்குது சார். இருக்குது, ஆமாம் சார். அந்த பில்டிங் வந்து இடிச்சிட்டாங்க சார். கார்ப்பரேஷன் வந்து வித் கவர்மெண்ட் வித் கோர்ட் ஆர்டரோட கவர்மெண்ட் வந்து கார்ப்பரேஷன் வந்து இடிச்சிட்டாங்க சார் பில்டிங்கை. எதனால் இடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா கையாடல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிருக்கு சார். லேபர் ஆஃபீஸர் கிட்ட 47 பக்கம் ஆர்டர் எங்களுக்கு வந்திருக்கு சார். அந்த ஆர்டர் வேணால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சார். அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இடிக்கப்பட்டதுனாக்கா எங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் வந்து ஆண்டறிக்கை சொல்லிட்டு மீட்டிங் நடக்கும், ஜெனரல் பாடி மீட்டிங் நடக்கும் சார். அந்த ஆண்டறிக்கையில் வந்து மெம்பர்ஸ்க்கு வந்து வரவு செலவு கணக்கு அந்த புக்லெட் மாதிரி கொடுப்பாங்க சார். ஆமாம் ஆமாம் கொடுப்பாங்க சார். இந்த மாதிரி இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளோ வரவு, இவ்வளோ கணக்கு இருக்குது, இவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பில்டிங் அப்ரூவல், அது பில்டிங்காக அப்ரூவல் வாங்கியிருக்கோம் 75,000 சொல்லி போட்டிருப்பாங்க சார். ஆனால் வந்து அவங்க பில்டிங் அப்ரூவலுக்கு கொடுக்கவே இல்லை போல சார் அந்த காசை வந்து. ஸோ கொடுக்காம வந்து கவர்மெண்ட்டை ஏமாற்றி வந்து அவங்க பில்டிங் எழுப்பியிருக்காங்க. ப்ளஸ் பில்டிங்கே அப்ரூவல் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது சார். ஸோ அதனால வந்து கார்ப்பரேஷன் வந்து அந்த பில்டிங்கை இடிச்சிட்டாங்க சார். ப்ளஸ் வந்து ஏதாச்சும் ப்ரூஃப் கேட்டேன்னா தரமாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, சூர்யா சார் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய ஆக்ட்ரஸ்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கோவிட் கால திட்டங்களில். நிறைய எஜுகேஷன் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க சார் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து. ஸோ அப்படின்ற போது அது வந்து மெம்பர்ஸ்க்கு போய் சேராது. ஒரு வெல்ஃபேர் இல்லை, ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை எங்கள் யூனியனில் வந்து. மெம்பர்ஸ்க்கு வந்து இதை கொடுத்தோம் அதை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அந்த ப்ரூஃப் கேட்டேன்னா தரமாட்டாங்க சார். நீ கொடுத்துருக்கீங்க, நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நான் உங்களை உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணுறேன். பட் நாங்கள் சக மெம்பர் தானே, நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும்ல, எவ்வளோ கொடுத்துருக்கீங்க என்ன எதுனா அதெல்லாம் எதுவுமே இருக்காது சார் அவங்ககிட்ட ப்ரூஃப் வந்து. ஸோ அப்படின்ற போது அந்த காசுலாம் எங்கே போகுதுன்னு தெரியல. நஷ்ட கணக்கு எழுதி வைப்பாங்க சார். அதெல்லாம் எங்கே போகுது, என்ன பண்ணுறாங்க, யார் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. யூனியனில் பேசிட்டு அதுக்கான ஒரு கமிஷனையும் 10% கொடுத்ததுக்கு அப்புறமும் டப்பிங் யூனியன் நஷ்டத்தில் போகுது அப்படின்னு அவங்க கணக்கு காமிக்கிறாங்க சார். டப்பிங் யூனியன் ஆமாம் ஆமாம் அப்படிதான் எங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ வந்துட்டு இருக்கு சார் காசு வந்து. யோசிச்சு பாருங்க சார், நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதம் வந்து ஒரு 20 படம் ரிலீஸ், 20 படம் டப்பிங் போகுது அப்படின்னா எத்தனை பேர் ஹீரோயினுக்கு பேசுவாங்க சார்? அப்போ 1 லட்ச ரூபா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சேலரி வாங்குவாங்க. தீபா வெங்கட்டா இருக்கட்டும், சின்மயா இருக்கட்டும், சவிதாக்காவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அப்படின்னு இருக்கிற போது ஒரு 2 லட்ச ரூபா சுமாராக சொல்கிறேன், ஒரு 2 லட்ச ரூபா வாங்கினாங்கன்னா 10% 20,000 ரூபா. அது வந்து ஹீரோயினுக்கு மட்டும். அதை தாண்டி பிட்டு வாய்ஸ், கிரவுட் வாய்ஸ், ஃபைட் எஃபெக்ட்ஸ், அப்புறமா லீட் கேரக்டர்ஸ்க்கு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கிற வரைக்கும் பிட்டு வாய்ஸ் வந்து ஒரு 4,000 4,500 இருந்தது சார். ஸோ அதில் ஒரு 10% 5% அப்படின்னா அப்போ எவ்வளோ போகும்? அப்போ எவ்வளோ வரும் உங்களுக்கு யூனியனுக்கு மாதம் வந்து செலவு? ஸோ ஆமாம், வருமானம் எவ்வளோ வரும் அப்படின்ற போது நாங்கள் கணக்கு கேட்குறோம்ல. சக மெம்பர் தானே, நீ கொடுத்து தானே ஆகணும். நீ போஸ்டிங்கில் இருக்க, நாங்கள் போஸ்டிங்கில் இல்லை, அவ்வளோதான வித்தியாசம் உங்களுக்கும் எங்களுக்கும். அப்போ நாங்கள் கேட்டால் நீங்கள் கொடுக்கணும் இல்லையா ப்ரூஃப்ஸ் எல்லாமே, ஏன் கொடுக்க மாட்டீங்க? பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் குறிப்பாக வந்து டப்பிங் யூனியனில் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து அதிக அளவில் இருக்குன்றீங்க சார். இருக்குது சார். ஆனால் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாலோ அபியூசிவாக பேசினாலோ வந்து யாரும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண மாட்டாங்க சார். ஏன் நான் சொல்கிறேன், ஆமாம் ஏன் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து இந்த டப்பிங் தொழிலை தவிர வேறு தொழில் தெரியாது சார். அப்போ வந்து அவங்க வெளியே போய் சர்வே பண்ண முடியாது, ஒன்று சார். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது, ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்காது சார், 2 சார். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபினான்ஷியலி ரொம்ப டவுனாக இருப்பாங்க சார். சர்வேலே இல்லை, இதை வச்சு தான் காலம் தள்ளுற மாதிரி இருக்கும் சார். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை தவிர வேறு எந்த வேலையுமே அவங்களுக்கு தெரியாது சார். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஐடியிலேருந்து வந்ததுனால என்னை டெர்மினேட் த்ரோ பண்ண உடனே நான் பேக் டு ஐடி போயிட்டேன். மற்றவங்களுக்குலாம் பாவம் இந்த வேலையை தவிர வேற எதுவுமே தெரியாது. அப்படின்னு இருக்கிற போது அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க கோர்ட்டு கேஸ்னு எப்படி அலைவாங்க? அட்வொகேட் ஃபீஸ் கொடுக்கணும், ஃபினான்ஷியலி டவுனாக இருப்பாங்க, மாதம் ரெண்ட் கொடுக்கணும். அப்போ என்ன சார் அவங்க பண்ணுவாங்க? பாவம் இல்லையா? அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது சார். நமக்கு எதுக்கு என்ன பண்ணாலும் நம்ம சைலண்டாக போயிடலாம், இல்லைனா நம்ம அந்த ஸ்டுடியோக்கு போக வேணாம், அவங்க சொல்கிறதுக்கு ஆமாம் சொல்லிட்டு இருக்கலாம். இங்கே வந்து ஆமாம் சொல்லிட்டு தலையாட்டிட்டு அவங்களுக்கு ஜாலரா போட்டுட்டு இருந்தாலும் நீங்கள் சர்வேல் பண்ணலாம் சார், இல்லைன்னா நீங்கள் சர்வேல் பண்ண முடியாது சார். அவங்களை எதிர்த்து ஏதாச்சும் கேள்வி கேட்டிங்கன்னா யூ ஆர் அவுட் ஆஃப் த டப்பிங் யூனியன். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீங்கள் டப்பிங் யூனியனுக்கு அகேன்ஸ்டாக செயல்படுறீங்க, அதனால நாங்கள் உங்களை வந்து செயற்குழு உறுப்பினர்கள் மூலம் அந்த டிசிப்ளினரி கமிட்டி மூலம் நாங்கள் விசாரித்து டெசிஷன் எடுத்திருக்கோம், நீங்கள் உங்களை தூக்கலான்னு சொல்லிட்டு அப்படின்வாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் தொடர்ந்து ராதாரவி ஜெயிக்கிறதுக்கு, ராதாரவி சர்வே பண்ணுறதுக்கு டப்பிங் யூனியனில் என்ன காரணமாக இருக்குது? அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டப்பிங் யூனியனில் ஆக்டிவ் டப்பிங் ஆர்டிஸ்ட் மெம்பர்ஸ் பேசிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் 600 பேர் அவ்வளோதான் சார் இருப்பாங்க. ஆனால் வந்து ஒரு 2000-3000 பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க சார். அது எப்படி அவர் ஜெயிக்கிறாருன்னா, இப்போ அவர் வீட்டு டிரைவரு, அவர் கார் டிரைவரு, அவர் வீட்டில் வேலை செய்கிறவங்க, அவர் வீட்டில் பழம் விற்கிறவங்க, அவர் வீட்டில் க்ளீன் பண்ணுறவங்க, ஆட்டோ டிரைவரு, ஸோ இவங்க எல்லாரும் மெம்பர்ஷிப்பாக இருப்பாங்க சார். மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்துருப்பாரு சார். அந்த பர்டிகுலர் மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, டப்பிங் எலெக்ஷன் நடக்குது பார்த்தீங்களா, அன்னைக்கு மட்டும் வந்து ஓட்டு போட்டுட்டு போயிடுவாங்க. எங்களுக்கே தெரியாது யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆக்டிவ் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 500 பேர். அப்போ எக்ஸ்ட்ரா இத்தனை மெம்பர்ஸை சேர்த்து வச்சிருக்காரு. அப்போ வந்து எப்போ எலெக்ஷன் வச்சாலும் யார் வின் பண்ணுவா சார்? ராதாரவி சார் தான் வின் பண்ணுவார் இல்லைங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகே, பல்வேறு விஷயங்களை குறிப்பாக டப்பிங் யூனியனில் நடக்கக்கூடிய அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்டு
அங்கே நடக்கக்கூடிய ஊழல் பற்றி மிக தெளிவாக எங்கள் சேனலுக்கு சொன்னதுக்கு நன்றி. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ சார்.